வெல்கம் டு நாலேஜ் சர்ச் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து லாஸ்ட் இயர் 2023 எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த டைத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக லோவஸ்ட் கட் ஆஃப் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் அது ரிலேட்டடாக எல்லாம் நிறைய சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ எல்லாருமே தெரியும், அதாவது நம்ம எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா குறுங்குபாளையம் போஸ்ட்டில் சத்தி மெயின் ரோட்டில் இருக்குது, நியர் டு அதாவது இந்த கரட்டுமேடு முருகர் கோயில் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2734 ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்என்எஸ் காலேஜ் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ரொம்ப இதாக ரொம்ப கேட்சியான ஒரு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160க்கு முடிஞ்சிருக்கு ஓசியில். அதே மாதிரி பிசியில் 152க்கு முடிஞ்சிருக்கு. பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 147 இதான் லோவஸ்ட் கட் ஆஃப். அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 149. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெஸ் தேன் 160 வந்து ஏடிஎஸில் ஓசி கேட்டகரியில் யாருமே இல்லை, லெஸ் தேன் 152க்கு பிசி கேட்டகரியில் யாருமே இல்லை. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு வந்து அடுத்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 154.5 வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 146 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு முடிஞ்சிருக்கு. 154.5 வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 130 முடிஞ்சிருக்கு. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 142. ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்று முன்னாடி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் 161.5 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் 152.5 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் பார்த்திங்கன்னா 155.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 147.5 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இசிஇ, தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 156க்கு முடிஞ்சிருக்கு ஓசி கேட்டகரியில். 148.5 வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் முடிஞ்சிருக்கு. பிசிஎம்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 154 முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 143 முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ஒரு வீடியோஸ் வந்து ரிலேட்டடானது வந்து நான் வந்து உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ.